ஓம் மகாகணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகா எண் 85 விஷ்ணு சஹஸ்ரநாமம். உத்பவஹ சுந்தரஹ சுந்தோ ரத்னநாபஹ சுலோச்சனஹ அர்க்கோ வாஜசனஹ ஸ்ருங்கி ஜயந்தஹ சர்வவிஜ்ஜயீ. உத்பவஹ, உத்துங்கிறது நான் முன்னாடியே சொல்றேன், அது ஒரு உபசர்க்கம் 22 உபசர்க்கத்துல உத்துன்னு ஒரு உபசர்க்கம் இருக்கு. ஒரு கிரேட்டஸ்ட் சொல்ற மாதிரி ரொம்ப அழுத்தமா அந்த பவஹங்கிறத அகம் பவாமினா இருக்கேன், டு பி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒரு சுப்ரீம் பீயிங், அதாவது ஒரு உயர்ந்த அளவில்லாத ஒரு ஆத்மா, ஒரு நிலைப்பாடு, ஒரு உயிர், எப்படி வேணா நீங்க சொல்லலாம். ஒரு அணு, இன்ஃபைனைட், ஒரு சுப்ரீம் பீயிங் ஆங்கிலத்துல சொல்லலாம். உயர்ந்த ஒரு மனிதன்னா நம்ம மனிதன் இல்ல, ஒரு ஜந்துன்னா ஜந்துவும் இல்ல, அந்த மாதிரி இருத்தல், ஒரு உயர்ந்த இருக்கை, ஒரு உயர்ந்த இருத்தல். உத்பவக, உத்பவனா உதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உதயசூரியன் உதிக்கிறார், அது மாதிரி சுவாமி உதிச்சுன்னு அந்த பிக் பேங் முடிஞ்சோன்னா உதிச்சுன்னு வராரு, அப்படி நாபிலேருந்து உதிச்சுன்னு வராருன்னு சொல்ற மாதிரி தான் உத்பவக. சூரியனை மாதிரி உதிபவகன் அந்த அர்த்தத்துல புலமையில பீஷ்வபிதாமர் சொல்ற உத்பவக. சுந்தரக, சுவாமி அவருடைய தோற்றமே, அவருடைய உத்பவனமே சுந்தரம் தான். பவனம்ங்கிறது வீடும், பேலஸ், மாளிகை, எல்லாத்துக்கும் அர்த்தம் வரும். அந்த பவனமே சுவாமியோட, அது அப்படியே சுந்தரக. சுந்தோ சுந்தக, சுந்தக தகங்கிறது கொடுக்கறது, கிவர்னு. நல்ல ஒரு சுந்தரமான ஒரு நல்ல ஒரு மனஸ்திதியை கொடுக்கப்பட்டவர் தான் நம்ம எடுத்துக்கணும். கருணாகரன், நம்முடைய மைண்ட்ல கருணைய ஸ்தாபிக்கப்பட்டவர்னு நான் எடுத்துக்கிறேன் அந்த அர்த்தத்துல. சுந்தகன்னு அர்த்தம். சுந்தோ பிகம் சுந்தக, ராமோ ஜெயதி ராமஹ ஜெயத்தின்னு சொல்ற மாதிரி சுந்தக. ரத்னநாபக, முன்னாடி நிறைய பார்த்திருக்கோம். அவருடைய நாபி, இந்த உத்பவம் எப்படி உதிக்கிறது, ரத்னம். இந்த உலகமே உதிக்கிறது அப்படிதான். அவருடைய நாபி ரத்தனம். ரத்தனங்கிறது அந்த இன்ஃபைனைட் டாட், அது வெடிச்சு சிறியதுனால அந்த மாதிரி வெளிச்சங்கள் வந்துதான் பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க. ரத்ன நாபத்திலேருந்து சுவாமியோட, அத ரத்ன நாபக, பத்மநாபகன் நிறைய இடத்துல சொல்லுவாங்க. நிறைய பேர் ரத்ன சபாபதி எல்லாம் சொல்லலாம் பேரு. இதெல்லாம் எல்லாரும் நம்மளுடைய இந்து தர்ம சாஸ்திரத்துல நம்மளுடைய இந்துக்களுடைய பெயர்கள்லாம் இந்த மாதிரிதான் இவ பீஷ்ம பிதாமர் சொல்லி வருதுதான். ரத்ன நாபக சுலோச்சனஹ. சுங்கிறது என்னது, பவித்திரமான ஒரு வார்த்தை, சுமங்கலம். அதுக்கு எல்லாமே இந்த சுங்கிறது ஒரு உபசர்க தான், ஒரு பவித்திரத்துவம். அதுல ஒரு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சூ முன்னாடி போட்டாச்சுன்னா அது மங்களம். மங்களம், சுமங்கலம், ரொம்ப மங்களம், கிரேட்டஸ்ட் சொல்ற மாதிரி. லோச்சனக சரியான சம்ஸ்கிருத வார்த்தை கண்களுக்கு. சுவாமியுடைய திருஷ்டி, சுலோச்சனகிறது அவருடைய திருஷ்டி எங்குமே பவித்திரமா தான் இருக்கும். அவர் பார்க்கிறது இடம் எல்லாமே பவித்திரம் தான். நம்ம தான் நம்மளுடைய அழுக்கு மனசை வச்சு நம்ம அதை சுத்தி அதை ஆடை மாதிரி அணிஞ்சுக்கிறோம், நம்மளுடைய தூய ஆத்மாவை மனசு அழுக்குனால. ஆனா சுவாமியோட திருஷ்டி பவித்திரத்துவம் தான். சுவாமியை பார்த்தாலே நம்மளுடைய அழுக்கெல்லாம் போய் பவித்திரத்துவம் ஆயிடும் அப்படின்னு இந்த அர்த்தத்துல லோச்சனக திருஷ்டி, கண்ணுக்கு பதிலா திருஷ்டி. அவருடைய பார்வை ரொம்ப சுமங்கலமா இருக்கும். சுலோச்சனக. அர்க்கோ அர்க்கஹன்னு ஆயிடும். அர்க்கஹ அக்னி, சூரியன். எஸ்மை வயம் அர்க்யம் தத்மஹ சஹ அர்க்கஹ. எஸ்மை, எவனுக்கு நாம் அர்க்யம் கொடுக்கிறோம் இல்லையா, அர்ப்பணம் கொடுக்கிறோம். நம்ம பாதையோஹோ பாத்தியம் சமர்ப்பயாமி, ஹஸ்தையோஹோ அர்க்யம் சமர்ப்பயாமி சுவாமிக்கு சொல்றோம். எல்லா சுவாமிக்கு அர்க்யம்னா ஒரு நீர், ஒரு குளிர்ச்சி. நெய்யால அர்க்யம் கொடுக்கலாம், சாதாரணமா பஞ்சகவ்யத்தினால அர்க்யம் கொடுக்கலாம், ஜலத்தினால அர்க்யம் கொடுக்கலாம். அர்க்யங்கிறது தர்ப்பணம் மாதிரி. அர்க்கஹ அப்படின்னாக்கா சூரியன், அதாவது அகஜானன பத்மார்க்கம் நம்ம படிச்சிருப்போம். அகஜானன பத்மார்க்கம், கஜானனம் அகர்நிஷம். அகஜானன, அகஜா பார்வதி, ஜா அவள்னு அர்த்தம். அந்த பார்வதி பர்வத மலைகளுடைய புத்திரி. அகஜானன பத்மத்திலேருந்து அர்க்கம் மாதிரி ஜொலிக்கிறாராம். ஜொலிக்கிறது யாருக்கு, விநாயகருக்கு. அந்த ஸ்லோகத்துல வரும் அர்க்கம்னு வரும், ரொம்ப பெரிய சம்ஸ்கிருத வார்த்தை. அர்க்கங்கிறது சூரியன், கதிர்கள், ஒளி எல்லாமே எடுத்துக்கலாம். அர்க்கஹ அப்படின்றதுக்கு சுவாமிக்கு அப்படி இருக்கான். அர்க்கஹ ஒளி, தேஜஸ், சூரியனே அவர். வாஜசனக, வாஜசனகிறது யஜ்யவாக்கியர் இன்னொரு பேரு. வாஜசனேய இதுன்னு வருது. அவர் தான் இந்த கிருஷ்ண யஜுர்வேதத்தை கொண்டு வந்தாரு. சரியா பார்த்தா ஒரு சின்ன கதை. வாஜசனேயர் யஜ்யவாக்கியர் இவருடைய சிஷ்யரா இருந்தார் வைஷம்பாயனோடு. அவருடைய ஒரு சாபம் கொடுக்கிறார் வைஷம்பாயனர். ஏனென்றா
அது பெரிய கதை, அது பின்னாடி. அது இப்ப வேண்டாம், சாபம் கொடுக்கிறார், நீ படிச்சதுல எனக்கு திருப்பி கொடுத்துருங்கிறார். உடனே யஜ்யமாகியர் அப்படியே வாந்தி எடுக்கிறார், வாமிட் பண்றார் படிச்ச வேதங்கள்லாம், எஜுர்வேதங்கள்லாம். அத மத்தவா சிஷ்யவா வந்து தித்திரி இந்த ஆஸ்ட்ரிச்னு சொல்லுவா, அந்த இதை சாப்பிடுமா, அந்த என்னது அந்த கறி, அந்த அப்படியே அந்த எரிகின்ற கறியை சாப்பிடுமா அந்த பறவைகள்லாம். ஆஸ்திரேலியால இருக்கும் அது. அதனாலதான் அந்த தைத்திரிய உபனிஷத் வந்து தித்ரி அந்த அத மற்ற மாணவர்கள்லாம் அந்த தித்ரி ரூபத்துல வந்து அந்த இது ரொம்ப அப்படியே சூடா இருந்தா, ரொம்ப ஜொலி அக்னியா இருந்தா இவர் வாந்தி எடுத்தது. அதனால இந்த இவர்கள்லாம் அந்த பறவைக்கு தான் இதை சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு அப்படிலாம் சாப்பிடுறா. அதுதான் தைத்திரிய உபனிஷத்துலாம் வருது. அந்த யஜ்யமாகியர் வந்து குருவை பிடிக்காத, குருவோட சாபம் கொடுக்குறாரு, நீ எல்லாம் திருப்பி கொடுத்துரு. வைஷம்பாயனர் தான் அவர் குரு. அப்புறம் தான் அவர் வந்து இந்த வாஜசே, அதுல வந்து 2 பிரிவுகள் இருக்கு. கண்வ மகர்ஷி பிரிவர், மத்தியந்தின பிரிவுகள் எல்லாம் இருக்கு. ஆனா யஜ்யமாகியார் அவர் எழுதின அந்த வேதத்துக்கு பேர் வாஜசனகன்னு சொல்லுவா. சுவாமிய வாஜசனகன்னு சொல்றாங்க. வாஜசே அப்படின்னு ஒரு அர்த்தத்துல அந்த வேதத்துக்கு அவ்வளவு பெரிய தத்துவம் வாய்ந்த எஜுர்வேதங்களுக்கும் அதிபதி அந்த இவர் யஜ்யவாக்கியரை வச்சுன்னு தான் சொல்றாங்க. அதனால வாஜசனக அப்படின்னு வரும். ஸ்ருங்கிங்கிறது சுவாமிக்கு ஒரு கொம்பு, ஒரு இதுல அவர் அந்த பன்னி மாதிரி ஒரு வேஷத்துல சுவாமி அவதாரம் எடுத்துக்கிட்டு வந்து உலகத்தை கீழே போய் அந்த ராட்சசன்லாம் இது நமக்கு புராணங்கள்ல படிக்கிறோம். ஸ்ருங்கிங்கிறது ஸ்ருங்க முனிவரும் ஒரு பெரிய முனிவர். அந்த இதுலயே வருது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயே, வியாசர் வசிஷ்டர் நப்தாரம் சக்தே பௌத்திர மகள் மசம் அப்படின்னு. அந்த ஸ்ருங்க முனிவர்னு ஒருத்தர் இருந்தார், சக்தி முனிவர், சிங்க முனிவர்கள்லாம் இருந்தார். சிங்ககிரியே இங்க இருக்கு, அவெல்லாம் ரொம்ப படிச்சுவா. அவரையும் இந்த வாஜசினேயரை சொல்றதுனால இந்த ஸ்ருங்கி முனிவரையும் சொல்றார். அவர் அவதாரத்தையும் சொல்றார். ஸ்ருங்கிங்கிறத ஒரு கொம்பு மாதிரி வச்சுக்கலாம். பட் அந்த ஸ்ருங்கி முனிவரை தான் சொல்றார் பீஷ்ம பிதாமகர். அந்த வாஜசனகையும் சொல்றாரு இல்லையா, யஜ்யமாகியரையும் சொல்றாரு இல்லையா. அதனால வாஜச நெய்யின்னு சொல்லுவா அந்த வேதத்தை, யஜ்யமாகியர்னு சொல்றாங்க. ஜெயந்தகிறது எல்லாத்திலையும் யாரு ஜெயமா இருக்கின்றார்களோ அவர்கள் ஜெயந்தக அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ருங்கி ஜெயந்தக சர்வ விஜயி. சர்வம் எல்லா இடத்துலயும் சுவாமி ஜெயன் தான். நீங்க சுவாமி நினைச்சால்னா நிறைய வரும், விஷ்ணு சூக்தத்தெல்லாம் வரும். சர்வம் ஜெயதி சர்வம் ஜெயதி சர்வம் ஜெயத்தின்னு நாங்க அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவோம். அதனால பர்யாப்திய அனந்தராய சர்வஸ்யாத்யை சர்வஸ்ய ஜித்யை சர்வமேவ தேனா ஆப்னோதி சர்வம் ஜெயதி அப்படின்னு சொல்லுவோம். சுவாமி சர்வ ஜெயதி, அதுல இருந்து அந்த வேதங்களே வருது. சர்வம் ஜெயதி தான் சுவாமி. இப்ப நான் உங்களுக்கு எண்களை சொல்லிடுறேன். 790 உத்பவ, 791 சுந்தரஹ, 792 சுந்தஹ, 793 ரத்ன நாபஹ, 794 சுலோச்சனஹ, 795 அர்க்கஹ, 796 வாஜசனஹ, 797 ஸ்ருங்கி, 798 ஜெயந்தஹ, 799 சர்வ விஜயி. ஓம் தீர்காயுஷ்மான் பவ தீர்க சுமங்கலி பவ சர்வ வியாதி நிவாரண பிராப்திரஸ்து சர்வைஸ்வர்யம் அபிவிருத்திர்பவதோ சர்வமங்களானி பவந்தோ ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து. ஓம் மகாகணபதியே நமஹ. இன்று ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங், ஒரு வாய் தவறி ஒரு சிறு தவறுதல் வந்திருக்கு. அதாவது வாஜசனக அப்படிங்கிற வாஜசனைய யஜ்யமாக்கியவர் தான். வாஜசனை சம்ஹிதாலாம் இருக்கு. அதுல வந்து அவர் வாஜசனக வந்து அவர் யஜ்யமாக்கியர். அவர் வைஷம்பாயனால சாபம் வந்து எல்லாத்தையும் அது வந்து கிருஷ்ண எதிர்த்து கக்கி விடுறார். அதுக்குதான் தைத்திரியம், இந்த தித்ரின்னு இந்த ஆஸ்ட்ரிச் போர்டுன்னு நான் சொன்னேன், ஆஸ்திரேலியா எல்லாம் இருக்கும், அது அக்னி எல்லாம் சாப்பிடும். அது அவ்வளவு கொதிச்சுதான் அந்த சிஷ்யா பாக்கி உள்ள சிஷ்யாள்கள்லாம் அதை சாப்பிட வரத்துக்கு இந்த பறவை ரூபம், தித்ரின்னு ஒரு பறவை ரூபம், அதாவது ஆஸ்ட்ரிச் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்தில் தித்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படியே சாப்பிட்டுட்டாங்க அந்த பாக்கி உள்ள சிஷ்யாள்கள். ஏன்னா இவர் சொன்னாராம் யஜ்யவாக்கியர் வைஷம்பாயன், நான் ஒருத்தனே போறோம், இவாள்லாம் சின்ன குழந்தைகள், இவாள்லாம் ஏன் நீங்க கஷ்டப்படுறாள் சொல்றது. அவர் கோபம் வந்துடுறது வைஷம்பாயனுக்கு. நீ எப்படி நீ இதெல்லாம் சொல்லலாம், ஆணவம் ஜாஸ்தின்னு சபிக்கிறார். நீ எல்லாத்தையும் கக்கிடு, நான் சொல்லிருக்கலாம், நீ கக்கிடணும்னு சொல்றது. அவர் அப்படியே கக்கிடுறது. அது அப்படியே கறி கல்லா கரியா அப்படி கொதிக்கிற மாதிரி வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் யஜ்யவாக்கியர் என்ன பண்ணாருன்னா நேர சூரிய பகவான்கிட்ட ஓடி பிரார்த்தனை பண்ணி, அதுதான் வேகமா வாஜஸ்ங்கிறது குதிரை, நல்ல வேகமா குதிரை வந்து அந்த குதிரை வேகத்துல சுக்ல எஜுர்வேதம் கொடுத்தார். நான் அதை கிருஷ்ண எஜுர்வேதம் சொன்னதாக ஒருத்தர் எனக்கு சுட்டி காட்டினா, அவர் கொடுத்தது யஜ்யவாக்கியர் கொடுத்தது சுக்ல யஜுர்வேதம், கத்துனது கிருஷ்ணன், அதை கக்கினது வந்து கிருஷ்ண யஜுர்வேதம். ஆனா யஜ்யவாக்கியர் உலகத்துக்கு மீண்டும் அந்த வாஜச
நேய சம்ஹிதான்னு சொல்லுவா. அது வந்து சுக்ல எதிர்வேதத்துல விபாகங்களா, அதுல மத்தியந்தினா விபாகம் ஒண்ணு இருக்கு, கண்வ ரிஷியுடைய விபாகங்கள்லாம் இருக்கு. எல்லாமே பிராமணா சம்ஹிதா ஆரண்யகா சூத்திரங்கள் எல்லாம் பாகம் பாகமா, நடுபாகம் அது பிராமணா சிம்பா அப்படி இப்படின்னு வரும்பா. அதனால வாஜசனக வந்து மகாவிஷ்ணுவே நீ வாஜசனக என்ன அவ்வளவு பிரசித்தமான உபனிஷத்துகள். அது அந்த இதெல்லாம் சுக்ல எஜுர்வேத உபனிஷத்துகள் ராகங்கள்லாம் ரொம்ப அர்த்தம் மிகுந்தது. கிருஷ்ணமும் அதே தான். சவுத் இந்தியால நம்ம தெற்கு பிரதேசங்கள்லாம் நம்ம எல்லாருமே கிருஷ்ண எஜுர்வேதம் தான் எல்லாருமே. சுக்லங்கிறது குஜராத்து, இங்க இருக்கும் பஞ்சாப், ஹரியானா, காஷ்மீர், அங்கெல்லாம் சுக்லம்னு சொல்லுவாங்க. சுக்லம் தான் யஜ்ய வாக்கியர் கொடுத்தார். அவர் பேரு வாஜசனகன்னு சொல்லுவா. அதனால எனக்கு பகவான் சூரிய பகவான் அருள் குதிரை வேகத்துல வந்தாராம் அப்படின்னு. அதுதான் இந்த வாஜஸ்ங்கிறது குதிரை. அதனாலதான் இந்த வார்த்தையை அவ வாஜச நேயக வாஜச நேயி சம்ஹிதா அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ, தன்யவாதம்.